ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நிறைய ரெசிபி இருக்குது. ஒருத்தரும் ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவேனோ அந்த முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொதுவாக வத்த குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நல்ல வாசனைக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட மோர் வத்தல் இருந்துச்சுன்னா அது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பொதுவாக புளிக்குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சும்மா 2 கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இதில் நான் 100 கிராம் வெண்டைக்காவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிக்குழம்புக்கு வந்து வெண்டைக்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவோட வழவழப்பு தன்மை நல்லா மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெண்டைக்காவை நம்ம தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்போட சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம தாளிச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போதே அதில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் நல்லா மாறிடும். இப்போ நீங்கள் வந்து கரண்டியில் நம்ம வெண்டைக்காவை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நூல் நூலாக வருது பார்த்தீங்களா? இந்த வளவளப்பெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வெண்டைக்காவை வதக்கிக்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் நல்லா மாறிடும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை கரண்டியில் எடுக்கும்போது ஒரு மாதிரி நூல் நூலாக வந்துச்சு பார்த்தீங்களா? அது இப்போ வரல. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, நான் 1 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து இதுக்கப்புறமா இதோட புளி சேர்க்க போகிறோம். அப்புறமா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள், பெருங்காயத்தூள் எல்லாமே கலந்துருக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ சப்போஸ் எங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்பார் மசாலா தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் மசாலா இப்போ ரெடிமேட்லேயே நிறைய பிராண்டில் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதோட நாம் புளியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். புளியை மட்டும் நீங்கள் குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டிங்க அப்படின்னா நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது வதக்கி காயெல்லாம் வெந்து வர்றப்போ உங்களுக்கு வந்து புளி கரெக்டாக ஊறி இருக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது வெண்டைக்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு தேங்காய் சேர்த்து தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற பிடிக்கலை அப்படிங்கிறவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டோம்னா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 5 நிமிஷம் அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருந்து கொதித்த உடனேயும் நல்லா அழகாக மேலே வந்து எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கமகமன்னு
காரசாரமான நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.